வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 2 புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வினாக்களை பார்ப்போம். டெல்டா மாவட்டங்களில் இன்னும் அறுவடை முடியவில்லை, இன்னும் இருக்கிறது கொஞ்சம், ஒரு 10% இருக்கிறது. கோடை குறுவை அந்த விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை. நிறைய வினாக்கள் வந்திருக்கிறது. இன்றைக்கு மழை இருக்குமா என்று நிறைய பேர் வைக்கோல் சேமிப்பதற்காக மழை இருக்குமோ என்ற அச்ச உணர்வுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்குமான விடை இதில் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்து மழை பொழிவு தொடங்க போகிறது என்கிறீர்கள். எங்கள் மாவட்டத்திற்கு எப்பொழுது பொழியும் என்ற கேள்வி இன்னும் பல மாவட்டங்களில் இருக்கு, எல்லா மாவட்டங்களிலுமே இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு தீவிரம், இன்னும் தீவிரம். அதாவது கடந்த முறை இருந்ததை விட, அதாவது கேரளாவில் வயநாட்டு குடகு பகுதிகளில் தான் அதிகமாக இருந்துச்சு. பாலக்காட்டு கணவாயில் பெருசாக இல்லை. பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய தீவிர மழைப்பொழிவு எப்பொழுது இருக்கும்? அதாவது சாரல் நல்ல உள்ளே 8 அளவிற்கு எப்பொழுது இருக்கும் மழை. நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளெல்லாம் எப்பொழுது இன்னும் அதிக மழை இருக்கும். குறிப்பாக நீலகிரி மாவட்ட அணைகளை ஏற்கனவே முதல் சுற்று மழை கோடை மழை நிறையாக நிரப்பியது. அதற்கு பிறகு வந்த மழை ஓரளவு நிரப்பியது. பவானி சாகர் முழு கொள்ளளவு எப்பொழுது எட்டும்? அதாவது இன்னும் பவானி சாகர் முழு கொள்ளளவு எட்டுவதற்கு இன்னும் தண்ணீர் தேவை இருக்கிறது. இது எப்பொழுது நிரம்பும் என்ற கேள்வி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உள்ளணைகள் இன்னும் நிரம்பாத அணைகள் எல்லாமே இருக்குது. உள்ளணைகள் எப்பொழுது நிரம்பும் அப்படிங்கிற கேள்வியும். மேற்கு தொடர்ச்சி மலை அணை இல்லாமல் உள்ளணை எப்போது நிரம்பும்? ஆக வெப்பச்சலன இடிமழை பொழிவு உள்ளே பரவலாக எப்பொழுது பொழியும்? பரவல் இல்லாமல் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கிறது. பரவலாக எப்பொழுது பொழியும்? எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக எல்லோருக்குமான கேள்வி என்னென்னா, வாரத்துக்கு வாரம் ஒரு சுற்று, வாரத்துக்கு ஒரு நிகழ்வு உண்டு, 10 நாட்களுக்கு ஒரு நிகழ்வு கண்டிப்பாக உண்டு, மாதத்திற்கு 4 நிகழ்வு இருக்கும், குறைந்தபட்சம் மாதத்திற்கு 3 நிகழ்வு இருக்கும். ரைட். இதில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவு கண்டிப்பாக கூடுதலாகத்தான் இருக்கும். இனிமேல் மே மாதம் மழைப்பொழிவு தொடங்கிய பொழுது நல்ல வலுத்த மழை இருந்துச்சு. ஜூன் மாதம் மழைப்பொழிவு கொஞ்சம் இடைவெளி கொடுத்து மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கினாலும் கேரளா கர்நாடகாவில் பொழிந்தது. பருவமழை முன்னேற்றத்தின் பொழுது முன்னெடுத்து சென்றது. இருந்தாலும் அணைகளை நிரப்பியது. ஆனால் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் குறுவை சாகுபடியை தொடங்கும் அளவிற்கு மழை இல்லை. ஆனால் அணைகள் நீர், அதாவது ஆற்று பாசனம், ஆழ்துளை கிணறு பாசனத்தை நம்பி நீங்கள் செய்யலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வானத்தை நம்பி விதைக்கலாமா, குறுவை சாகுபடி செய்யலாமாங்கிற கேள்வியும் நிறைய இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் நினைக்கும் போது மழை பெய்யாது. இப்போ நீங்கள் நேற்றைக்கு நடவு நட்டிருப்பீங்க, ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மழை வேண்டும். ஆனால் நீங்கள் நினைக்கும் போது அந்த மழை பெய்யாது. அது காய்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கோ நாளைக்கோ பெய்து விடலாம் என்று நீங்கள் நினைப்பீங்க. பெய்து விட்டால் நல்லதுப்பீங்க. அந்த நீங்கள் நினைக்கும் போது பெய்யாம ஒரு 2 நாள் தள்ளி கூட பெய்யும். அப்போ என்னாகும்? உங்களுக்கு கருகும், பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும். இப்போ அந்த 2 நாள் கொஞ்சம் உயிர் கொடுக்கும் மழை அதற்கு பாய்ச்ச வேண்டும். அப்பொழுது அந்த கைவசம் இருக்கக்கூடிய தண்ணீரை பாய்ச்சணும். அவசர தேவைக்கு பாய்ச்சுவதற்கு பண்ணைக்குட்டை அமைத்திருந்தால் இந்த பிரச்சனை வராது. எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், 10% இடத்துல பண்ணைக்குட்டை அமைங்க, கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம். இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு உள் அணைகளும் உள் குளங்களும் உள் ஏரிகளும் உங்களுடைய பண்ணை குட்டைகளும் நிரம்பும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்த நிகழ்வில் மழைப்பொழிவை கூட்டும். அதாவது இப்போ ஜூலை முதல் வார மழைப்பொழிவு இன்றிலிருந்து தொடங்குகிறது. வெப்பச்சலன மழையும் தென்மேற்கு பருவமழையும். இந்த மழை அடுத்த நிகழ்வுல இன்னும் கொஞ்சம் கூட்டும். 12ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு, அந்த நிகழ்வு கண்டிப்பாக பரவலாக பெய்யும். ஒருவேளை அந்த பரவலாக பெய்யும் போது ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் உறுதியாக பெய்யும் என்று அடித்து கூறலாம். 3 நாட்களுக்குள் அந்த மழை உங்களுக்கு கிடைத்துவிடும். அது தூத்துக்குடிக்கும் சரி.
தூத்துக்குடிக்கும் சரி மதுரைக்கும் சரி தென் மாவட்டங்களுக்கு தான் மிக குறைவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை. ஏன்னா தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன மழையாக தமிழ்நாட்டிலே பிடிக்கும், தெற்கே குறுகி இருக்கும். உதாரணத்திற்கு கொல்லங்கோட்டை நுழையிற காத்து புஷ்னு இந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து இறங்கினோம். ஆனால் ஆரல் பைப்படி நுழையுது அப்படியே ராதாபுரத்தில் உடனடியாக இறங்கினோம். ஆனால் பாலக்காட்டில் நுழையும் பொழுது ரொம்ப தூரம் பயணித்து ஒரு நாள் முழுவதும் பயணித்து வங்கக்கடலோரம் வருவதும் அப்போ வெப்பச்சலன மழைக்கு காற்று லேசாக்கி மேலெடுத்து கடலோரம் வருவதற்கு சாதகமாக அமைப்பாக இருக்கும். அதை விட கூடுதலாக இருக்குங்க. மைசூர்லேருந்து வரும்பொழுது சென்னை வரும்பொழுது மைசூரில் நுழையிற காத்தான் சென்னைக்கு வரும். திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்துக்கு, அதாவது திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் வழியாக கிருஷ்ணகிரி வழியாக வரும். இப்போ அது ரொம்ப தூரம் இன்னும் பயணிக்கும் பொழுது மழை பொழிவோட அளவு கூடும். அப்படித்தான் தென்கோடியில் போய் கடலில் தான் பெய்யும், மன்னார் வளைகுடாவில் பெய்யும், இல்லைன்னா இலங்கையில் போய் பெய்யும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்திவிடும். அதனால தான் தென் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும். தூத்துக்குடியெல்லாம் 3 சென்டிமீட்டர் தான். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாத மழை. அது அப்போ மாதத்துக்கு எவ்வளவு? 1 சென்டிமீட்டருக்கு கீழே தான். அந்த மழையும் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கழுகுமலையில் பெஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக பெய்யும் அந்த மாநிலங்கள், அந்த மாவட்டங்கள்ல எல்லாம். அது முதல்ல புரிஞ்சுங்க. ஆகவே படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பிலே அதிகரிக்கும். ஒவ்வொரு நிகழ்விற்கும் அடுத்தடுத்த நிகழ்வு அதிகமாக தான் இருக்கும் மழை. இப்போ ஜூலை முதல் வாரம் மழையை விட 2வது வாரம் 12ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 2வது வாரம் சொல்ல முடியாது, 2, 12, 22 வச்சுக்கோமே. 2ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் 12ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு இன்னும் மழைப்பொழிவை கூட்டும். 12ஆம் தேதி நிகழ்வை காட்டிலும் 22ஆம் தேதி நிகழ்வு இன்னும் மழைப்பொழிவை கூட்டும். 22ஆம் தேதியை விட ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 12, ஆகஸ்ட் 22 இப்படி மழைப்பொழிவை கூட்டும். சரி சார், அப்புறம் செப்டம்பர் முதல் வாரத்தில் ரொம்ப கூட்டிடுமா? இல்லை, அப்படியே தலைகீழ் மாற்றப்பது. சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டுக்கு வந்துடும், வெயில் அதிகமாக இருக்கும். அப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் வெயில் அதிகமாக இருக்கும். அரைக்கோடை எனப்படக்கூடிய செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் போகும்போது நிகழ்வு காற்று சுழற்சி ஏற்படுத்தி 2வது வாரத்திலிருந்து பரவலான மழை இருக்கும். குறிப்பிட்ட இடத்தில் குவித்து கொட்டாமல் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பர் 2வது அதுவே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக ஜூனை விட ஜூலை அதிகமாகும், ஜூலை விட ஆகஸ்ட் அதிகமாகும், ஆகஸ்டை விட செப்டம்பர் கூடுதலாக இருக்கும், செப்டம்பரை விட அக்டோபர் கூடுதலாக இருக்கும், அக்டோபரோட நவம்பர் கூடுதலாக இருக்கும் மழை. இப்படி எளிதில் புரியும்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரைட். இன்றைக்கு அறுவடையை பாதிக்குமா? கண்டிப்பாங்க. ஆனால் எல்லோருக்கும் பொழியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. எல்லோருக்கும் பொழியாது, எல்லோருக்கும் பொழியாது. மேற்கிலிருந்து 1 மணி 1:30 மணிக்கு அளவில் மேற்கு மாவட்டங்களில் உருவாகும் மழை மாலையில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்து கொண்டு வரும். நள்ளிரவு 11 மணிக்குள்ளே சென்னைக்கு பெய்யும். நள்ளிரவு இரவு 9 மணிக்குள் டெல்டாவிற்கு வாய்ப்பு. மாலை 6-7 மணிக்குள்ள தஞ்சாவூர் உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கு வாய்ப்பு. ஆகவே கண்டிப்பாக மழை அனைத்து மாவட்டங்களுக்கும், மாவட்டத்தில் 1-2 இடத்திற்கு மட்டும் இன்றைய மழைப்பொழிவு இருக்கும். அது நாளை மறுநாள் வரக்கூடிய 10ஆம் தேதி வரை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். 9ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும். 10, 11 சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகோடி பகுதிகளுக்கு மட்டும் இருக்கும். அடுத்த சுற்றின் மழை 12லிருந்து வரக்கூடிய மழை தீவிரமாக இருக்கும். சரி, அப்போ இன்றைய மாலை மழை இருக்கும், ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். நாம் மழை ஒதுக்கிட்டு போய்விடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தானியங்களை காயப்பட்டுறக்கூடாது, வைக்கோலை கட்டாமல் இருக்கக்கூடாது. ஒதுக்கிட்டு போனால் போகட்டும். நாம் முன்னெச்சரிக்கையுடன் முன்கூட்டியே வைக்கோலை கட்டிவிடுங்கள். புரியுதுங்களா? அப்புறம் அனைத்து மாவட்டங்களுக்கும் அவங்க வரக்கூடிய கேள்வி என்னென்னா, எங்களுக்கு எப்போ மழை பெய்யும், எங்களுக்கு எப்போ மழை பெய்யும்? கண்டிப்பாக இன்றிலிருந்து பெய்யக்கூடிய மழை ஒதுக்கி பெய்யும். படிப்படியாக ஒதுக்குதல் என்பது குறையும். அப்போது இறுதியில் ஒதுக்கிக்கூடிய இடங்கள்லாம் பொழிஞ்சு கொண்டே வரும். 12ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை ஒதுக்குதல் இல்லாத மழையாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் உறுதியாக பெய்யும் அளவிற்கு வானிலை அமையும். எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிருக்கும். ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள். வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.